வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நாங்கள் திரும்பவும் அரசியலுக்கு அதே வேகத்தோட கூடுதலான வேகத்தோடு வருவோம்னு விஜய் தன்னுடைய காணொலியில் சொல்லியிருந்தார். இப்போ இந்த பக்கம் கோர்ட்டில் அடுத்தடுத்து வந்த வழக்குகளை தொடர்ந்து கேரவனை சீஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எஸ்ஓபிஸ் நீங்கள் ஹைவேஸ்க்கு பக்கத்தில் இடம் கொடுக்கக்கூடாது, டில் எஸ்ஓபி வர வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் இல்லைன்னு நீதிமன்றத்தில் கவர்மெண்ட் சொல்லி இப்போ எடப்பாடி அவர்களுடைய எதுவும் நிறுத்தப்படுகிறது அப்படின்னா, இப்போ விஜய்க்கு இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பண்ண என்ன இருக்குங்கிற கேள்வி இருக்குது. அவர் பண்ணதே அந்த வீக்கெண்டில் அந்த கேரவனில் போயிட்டு ஊர்களில் பேசினது தான். இப்போ ரெண்டும் போச்சு அப்படின்னா அவர் கையில் என்ன இருக்குது? அவருக்கு கீழே பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் இருக்க எல்லாரும் அப்ஸ்காண்ட் ஆகிறாங்கன்னா அவருக்கு இதுக்கப்புறம் அரசியலாக என்ன இருக்குது சார்? அதாவது நீங்கள் கேட்குறது என்னென்னா, வாட் நெக்ஸ்ட் ஃபார் விஜய்ன்றீங்க. ஒன்று தான், சரண்டர் டு பிஜேபி, சரண்டர் டு அமித்ஷா. சரண்டரிங் அமித்ஷா இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் ஃபார் விஜய். வேறு எதுவும் அவருக்கு இருக்குதா எனக்கு தெரியல. திமுகவையும் பகைச்சிக்கிட்டு பிஜேபியும் பகைச்சிக்கிட்டு இனிமேல் விஜயால் அரசியல் களத்தில் இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இருக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இனிமேல் ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்டு கிளியராக க்ரீன் சிக்னல் கொடுத்துடுச்சு. நேற்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்துடுச்சு. பிரின்சிபல் சீட் அண்ட் மதுரை பெஞ்ச் ரெண்டுமே. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹஸ் கிவன் அ க்ளீன் சிக்னல் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டு கோ ஆஃப்டர் விஜய் அண்ட் இஸ் கலீக்ஸ். என்ன சொல்லப்போனால், நீ நடவடிக்கை எடுக்கலன்னு தே பாஸ்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட். இஃப் நாட் த ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்டேட், அட்லீஸ்ட் a partial force of the state has to descend on விஜய்னுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லணும். அரசாங்கத்தோட அரசு எந்திரத்தோட முழு வல்லமையும் விஜய் மீது இறங்காவிட்டாலும் அரசு வலிமையின் ஓரளவாது அந்த சக்தி பெருந்திரள் விஜய் மீது சட்ட ரீதியாக இறங்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த கவர்மெண்ட் ஆல்ரெடி அண்ட் பேக் ஃபுட்டுன்றது இன்னும் நிரூபணமாகும். இல்லை, பல தலைவர்கள் மீது நான் பெயில் லெவலில் கேஸ் போட்டு வச்சுருப்பாங்க, கைது பண்ணலாம், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இங்கே அப்படி கிடையாது. கோர்ட் இன்டர்வியூன் ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்து யாரோ ஒருத்தரை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முன்னே 2 பேர் எஸ்கேப் ஆகி ஓட்டான். 7 நாள் ஆக போகுது. ஒருத்தனை கூட தூக்கல. விஜய் மேலே எந்த எஃப்ஐஆரும் இல்லை. அழகாக நேற்று ஒரு பாயிண்ட் ஜட்ஜி சொல்கிறார், அந்த பஸ்ஸை ஏன் சீஸ் பண்ணலன்றார். ஏன்னா அந்த பஸ்ஸு ஓடியே பைக்கில் போயிருக்கானுங்க, பஸ்ஸு கீழே ஊந்துருக்கானுங்க, ஹிட் அண்ட் ரன் கேஸுன்றார். அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணாங்கன்னா இட் வில் பி டெரிபிள் ப்ளோ ஃபார் விஜய். ஏன்னா விஜயோட இந்த 1.5 வருஷம் அரசியலில் இந்த 3 வாரம், இந்த 4வது வாரம் இன்றைக்கி எதுவும் இல்லை. 3வது வாரத்தில் ட்ராஜடி, 2 வாரம் ஒழுங்காக போச்சு. 3வது வாரத்தில் நடந்த இந்த துர்சம்பவத்துக்கு பிறகு நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது, வென் யூ ரீவைண்ட் யுவர் மெமரி, விஜயோட அரசியலோட ஒரே ஒரு குறியீடான இருப்பது அந்த பஸ்ஸு. அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி அ மேசிவ் ப்ளோ ஃபார் விஜய். ஏன்னா உங்களோட அரசியல் என்பது ஒன்றுமே கிடையாது. ஒரு அரசியல்வாதிக்கு 1000 அடையாளங்கள் இருக்கும். பல போராட்டங்களில் கலந்துக்கிறது, உண்ணாவிரதங்கள், தர்ணா, போலீஸ் கைது செய்து அழைத்து போவது, சாலை மறியல்கள், தடையை மீறி சாலை மறியல்கள், ரயில் மறியல், கருத்தரங்கங்களில் உரையாடுவது, குழந்தைங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு வயதான மூதாட்டிகளை கட்டி பிடிப்பது, எம்ஜிஆர் கட்டி பிடிச்சி பாருல அந்த மாதிரி, இந்த மாதிரியான குடிசைகளுக்கு உள்ளே போய் ஏழையோட உட்காந்து சாப்பிட்றது, எந்த விதமான ஒரு நெரேட்டிவும் இது வரைக்கும் நீங்கள் பில்டப் பண்ணலை. நீங்கள் ஃபோட்டோ ஆப்ஸ்ன்னுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஜீரோ. எஸ், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஜீரோவாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அடிப்படையில் அவர் ஒரு நடிகராகவும் இருக்கிறார். அதுவும் இந்தியாவின் உச்சபட்ச நடிகராக இருக்கிறார். அவருக்கு அரசியலே தெரியவில்லை அப்படின்னா, அவருடைய அதே நேரத்தில் அவர் பின்னால் மக்கள் லட்சக்கணக்கில் திரளுவாங்கன்னா என்ன நடக்கணுமோ அது நடந்துடுச்சு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி அந்த வாரத்துக்கு 3 நிமிஷம் பேசுறதுங்கிறதும் 2 இடத்துல 6 நிமிஷம் பேசுறதும் இல்லாமல் இனிமேல் அவர் அவரே சொன்னார், நான் பேசுறதே 3 நிமிஷம்ட்டார். தன்னை அறியாமல் உண்மை சொல்லிட்டார். வாரத்துக்கு 6 நிமிஷம் பேசுன்னு அரசியல் பண்ணியிருந்தார். இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. என்ன செய்வார்னு தெரியல. ஏன்னா இட்ஸ் அ மேசிவ் சேலஞ்ச். ஏன்னா பாலிடிக்ஸே இல்லாத ஒரு பாலிட்டிஷியன் சிக்கலில் மாட்டி ஏற்கனவே வீட்டுக்குள் அடைப்பட்டு கிடப்பது என்பது இன்னும் சில காலங்களுக்கு நீடிக்கும் என்றால் அவர் அரசியலில் நீடிப்பாரா என்ற கேள்வி எழுவது இயல்பானது. பாலிடிக்ஸ் இல்லாமல் பாலிடிக்ஸ்க்கு உள்ளே வந்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, எந்த ஐடியாலஜி இல்லாமல் அரசியலுக்கு வந்தீங்கன்னா, அதுவும் நீ சாதாரண மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல, சூப்பர் ஸ்டாராக இருந்து இட்ஸ் அ பவர்ஃபுல் ஆர்டிஸ்ட், பவர்ஃபுல் சினிமா ஸ்டார், என்ன நடக்கணுமோ அது நடந்துடுச்சு. இதில் நடந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. அப்போ இதுக்கு மேற்கொண்டு அவர் என்ன பண்ணுவார் நமக்கு ஒன்றும் புரியல. அவருடைய கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய காமராஜோட நினைவு நாளில் கூட அவர் எந்த விதமான அஞ்சலியும் செலுத்தலை.
எந்த விதமான வீட்டுக்குள்ள வச்சு எந்த டைரக்ஷனும் தன்னோட கேடர்ஸ்க்கு அவர் கொடுக்கல. ஒரு வீடியோ போட்டதோட நிறுத்திக்கிட்டாரு. கேடர்ஸோட அவரோட உரையாடல் என்பது நேரடியாகவும் இல்லை, த்ரூ சோஷியல் மீடியாவும் இல்லை, ஐசோலேட்டடு. பார்ட்டிஸ் ஷாம்பிள்ஸ். 2 முக்கிய முன்னணி தலைவர்கள் அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க. ஒருத்தர் டேராடூனில் இருக்கார். அவர் எப்போ போலீஸ் தூக்க போகுதுன்னு தெரியல, தூக்குமான்னு தெரியல நமக்கு. ஏன்னா திமுக கவர்மெண்ட் ரொம்ப சாஃப்டாக தான் விஜய் விஷயத்தில் நடந்துகிட்ருக்கு. அப்போ விஜய்க்கும் திமுக அண்டர் ஹேண்ட் டீலிங்காக இருக்க விஜய் திரும்ப கேட்ட கேள்வி வந்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கேள்வி தான் அது. அப்போ கவர்மெண்ட் என்ன நினைக்குதுன்னு நமக்கு புரியல. அவர் அந்த பக்கம் பிஜேபி பக்கம் ஆர்எஸ்எஸ் பக்கம் மொத்தமாக நம்ம தள்ளி விட்டுற வேணான்னு ஸ்டாலின் நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த டேஞ்சரோட டைமென்ஷன்ஸை அவர் உணர்ந்திருக்கிறார், முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப பிடிச்சி தள்ளி விட்டுற வேணாம் விஜய் அந்த பக்கம் அப்படின்னு முதலமைச்சர் நினைக்கிறாரோ என்று நான் கருதுகிறேன். இன்னொன்று, ஒரு ஃப்ரண்ட்டாக தனியாக இருந்தால் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பிரியறதுக்கும் அவர் உதவலாம். அது எந்த அளவுக்கு போகுது என்னங்கிறதுலாம் அப்போ அந்த இல்லை, இப்போ அந்த கால்குலேஷனில் தாண்டிடுச்சோன்னு எனக்கு தோணுது. இந்த ட்ராஜடிக்கு பிறகு வந்து ஐ திங்க் டிஎம்கே ஹேஸ் டு டேக் அ டெசிஷன். அவங்க சாஃப்டாக இனிமேல் இருக்க முடியாது. ஏன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் லா, கவர்மெண்ட் இல்லைன்னா வேற ப்ராசஸ் ஆஃப் லா ஹேஸ் டு பி இனிஷியேட்டட். நீங்கள் மெத்தன போக்கு கடந்த ஒரு வாரமாக விஜய் விஷயத்தில் ஸ்டாலின் அரசாங்கம் காட்டிய மெத்தன போக்கு, பணிவான கனிவான அணுகுமுறை தொடருமேயானால் மிகப்பெரிய சந்தேகங்கள் விவரம் அறிந்தவர்கள் மனங்களில் எழுவது என்பது தவிர்க்க முடியாது. ரைட்லி ஆர் ராங்லி இந்த பாஸ்ட் 7 days டிஎம்கே கவர்மெண்ட் வந்து விஜயை வந்து சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கு. இவங்கெல்லாம் தப்பிச்சு ஒன்றவங்களாம் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அவங்களுக்கு. தேவர் அலவுட் டு கோ. கோர்ட் இன்டர்வென்ஷனுக்கு பிறகு இப்போ ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே ஒர்க்கிங் டே 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே த ஸ்டேட் ஹேஸ் டு கோ சாலிட்லி ஆர் ஸ்ட்ராங்லி அகெயின்ஸ்ட் விஜய் அண்ட் இஸ் பார்ட்டி மேன். இல்லைனா வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய சந்தேகம் வரும். என்ன கேட்டிங்கன்னா the full force of the state has to descend on விஜய். நடந்த பேரழிவுக்கு செத்து போன மனசாட்சி கொஞ்சமாவது அவன் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா the process of law has to be initiated and விஜய் has to be taught a lesson that நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டம் உன்னை விட பெருசு. கேரவனுக்கு உள்ள வெளியே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் லீகல் ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ணி விட்டுட்டா அது நீங்கள் பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இமீடியட்டாக அந்த வண்டியை ஜட்ஜி அழகாக சொன்னார், வண்டியை சீஸ் பண்ணுங்கள். விஜயோட அரசியலோட அந்த நாஸ்டி பாலிடிக்ஸோட குறியீடாக இருக்கிறது அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ள முக்கியமாக உள்ள நடந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்கு அது தேவை இல்லையா? பிகாஸ் 2 என்கொயரி போயிட்டுருக்கு. ஒன்று வந்து கரூர் போலீஸ் பண்ண என்கொயரி, அதுதான் இப்போ எஸ்ஐடிக்கு ஹேண்ட் ஓவர் ஆயிருக்கு அஸ்ராகாருக்கு, ஐஜி அஸ்ராகாருக்கு. 2வது என்கொயரி கமிஷன். அஃப்கோர்ஸ் என்கொயரி கமிஷன்ஸ் ரோல் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து ஈவன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ஒன்லி த ஃபைண்டிங்ஸ் ஆர் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி இன் நேச்சர். அது வந்து லாங் ப்ராசஸ், அது ஷார்ட் ப்ராசஸாக கூட அவங்க நினைச்சா முடிச்சுக்கலாம். பட் இட்ஸ் அ டூத்லெஸ் பாடி. வேற ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் மாதிரி 2.5 மணி நேரத்தில் எல்லாத்தையும் கேட்டு எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். fact finding mission தான் அது. those recommendations are only recommendations in nature. The findings are not binding in nature. அதனால அது என்கொயரி கமிஷன் can wait or it can take its own course. They can வேணும்னா கொண்டு போய் டேபிள் பண்ணி நீங்க அதை இமேஜா கொண்டு போய் பொலிட்டிசைஸ் பண்ணவும் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். அது என்னென்ன பண்ணிக்குவாங்க நீங்கள். பட் திஸ் இஸ் அ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். இப்போ எஸ்ஐடியில் அஸ்ரா கார்க கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு ஜட்ஜி சொல்லிட்டாரு நேற்று. இப்போ சிபிஐ மாதிரி சிபிஐ எப்போ இந்த கேஸில் உள்ள வந்தாலும் ஒரு ஃப்ரெஷ் எஃப்ஐஆர் போடுவாங்க. ஃப்ரெஷ் எஃப்ஐஆர் போடுவாங்க. எஸ்ஐடிக்கு இப்போ ஆப்வியஸ்லி யூஆர் அப்சல்யூட்லி ரைட். நான் எஸ்ஐடி ஹாஸ் டு ஃபைல். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் லீகல் பொசிஷன் நம்ம கேட்கணும். ஃப்ரெஷ் எஃப்ஐஆரா இல்லை அந்த எஃப்ஐஆர் டேக் ஓவர் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. சப்ளிமெண்ட் எஃப்ஐஆர் ஐ டோன்ட் நோ. தட்ஸ் ஃபார் தி லாயர்ஸ் டு கிளாரிஃபை. பட் எஸ்ஐடின்றது வந்து கொஞ்சம் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். அது வந்து தட் ஹெடட் பை இன்ஸ்பெக்டர் ஜெனரல், ஒரு ரொம்ப கலர்ஃபுல் ஆஃபீஸர். அஸ்ரா கார்க் இஸ் அ கலர்ஃபுல் ஆஃபீஸர். ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அஸ்ரா கார்க் வந்து தமிழ்நாடு பூரா இந்த பாஸ்ட் 2 decades எஸ் இஸ் ஓன் நேம் அண்ட் ஃபேம். ஸோ இட்ஸ் ஹெடட் பை அ கலர்ஃபுல் ஆஃபீஸர் லைக் அஸ்ரா கார்க். இட்ஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் நேம் ஆக்சுவலி. அது அவர் நோன் டு பி அ வெரி அப்ரைட் ஆஃபீஸர். அவர் என்ன பண்ண போகிறாரு நமக்கு தெரியல. பட் இட்ஸ் அ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹி ஹஸ் டு ஃபைல் அ சார்ஜ் ஷீட்.
அண்ட் கண்டக்ட் அ ட்ரையல். ஏன்னா சார்ஜ் ஷீட்டில் இல்லை எஃப்ஐஆரில் விஜய் நேமே இல்லைன்னா மற்றவங்களை நீங்கள் நேம் பண்ணுற இடத்துல அவங்க உடச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற நேச்சுரலி யாருக்காக கூட்டம் ஆமாம். இப்போ நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த ஒரு வாரம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு விஜய் விஷயத்தில் சாஃப்டாக நடந்துக்கிட்ட மாதிரி வரும் நாட்களில் நடந்துக்க முடியாது. 4 நீதிமன்ற உத்தரவுகள் எஸ்ஐடி வந்து, ஏன்னா இப்போ கவர்மெண்ட் மேலே இருக்க சார்ஜ் வந்து இவர் சாஃப்ட் ஆன் விஜய், இவர் அஃப்ரைட் ஆஃப் விஜய். உங்கள் அலையன்ஸ் பார்ட்னர்ஸை கேட்குறாங்க, உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. ஜெயலலிதா இருந்தால் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு. அவர் இவங்களோட நீண்ட நாள் நண்பர், இவர்களுடைய நல விரும்பி, இவங்களோட ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட், அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் சொல்கிறாரு ஜெயலலிதா இருந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு அவர் சிஎம்ஐ பார்த்து சொல்கிறாருன்னா, கரூர் டிஸ்ட்ரிக்டே அவர் தாண்டி போகிறதுக்கு முன்னாடி கைது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பேசுகிறாங்க. சொல்கிறவங்க யாருன்றது முக்கியம். சொல்கிறவங்க திமுகவோட நீண்ட நாள் கழுதகை நண்பர்கள்வாங்க, நீண்ட நாள் நண்பர்கள் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வந்து சம் சார்ட் ஆஃப் அன் ஆக்ஷன், ஈவன் இட் இஸ் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன் ஆர் பப்ளிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் மீடியா கிளேர், சம் சார்ட் ஆஃப் அன் ஆக்ஷன் விஜய்க்கு எதிராக எஸ்ஐடி அஸ்வா கார்க் எடுக்கலைன்னா தென் இட் மீன்ஸ் தட் த கவர்மெண்ட் ஹேஸ் அண்டர் டீலிங் வித் விஜய்ன்றது அந்த தியரி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். எடுத்தாங்கன்னா தட்ஸ் $1 million கொஸ்டின். எடுத்தாங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி போகுதுன்றதையும் டிஎம்கே ஹஸ் டு ஃபேஸ் டஃப். எடுக்கலைன்னா மேபி அஸ் ஆஃப் நவ் இட் லுக்ஸ் வளவன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் மேபி இன் அ catch-22 சுச்சுவேஷன் இந்த விவகாரத்தில். ஆமாம், இஸ் இன் அ catch-22 சுச்சுவேஷன் தான் வந்து, அது டு பி ஆர் நாட் டு பீன்றது தான். பட் எனிவே ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் வேறு எதை பற்றியும் அவர் கவலைப்படக்கூடாது. அவரோட இமேஜோ அடுத்த எலெக்ஷனில் திமுக ஜெயிக்குது தோக்குது, தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் நீங்கள் அரசியலமைப்பு சாசனத்தின் மீது எடுத்துக்கொண்ட உறுதிமொழியின் அடிப்படையில் பார்த்தால் உங்கள் விருப்ப வெறுப்புகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு சட்டத்தின் மாட்சிமையை இந்த விவகாரத்தில் நிலைநாட்டுவது ஒன்று தான் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன். இது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். மாறா இவங்க கண்டுக்காமல் விட்டாங்கன்னாலும் ரிஸ்க்கு, ஓவர் த போர்டு போனாங்கன்னாலும் ரிஸ்க்கு. பட் வெதர் இஸ் ஓவர் த போர்டு ஆர் நார்மல் கோர்ஸுன்றதை அஸ்ராகாருக்கு தான் முடிவு பண்ணணும். இந்த இடத்துல பொலிட்டிக்கலாக விஜயை நோக்கிய சார்ஜஸ் அப்படிங்கிறது டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அல்லது மேஜர் டாப்பில் இருக்கக்கூடியவங்க வைக்கலனாலும் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள்டிருந்து வருது. விஜய் திமுக கூட்டணி இல்லாத ஆனால் விஜயை தங்களுக்கு காம்படிட்டராக பார்க்கக்கூடியவர்கள் திருமா மற்றும் சீமான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருமா அவர்கள் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்எஸ்எஸ் தான் இப்படிப்பட்டவங்கள பிளான்ட் பண்ணியிருக்குன்னு அவர் ரஜினி உதாரணத்துக்கு போய் அண்ணா ஹசாரி வரைக்கும் போகிறாரு. இன்னொரு பக்கம் அதே பேட்டியில் டிஎம்கே அண்டர் கிரவுண்ட் டீலிங்காங்கிறதையும் எழுப்புகிறார். எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் அவர் வெளிப்படுத்தக்கூடிய இந்த வழக்கமாக வர ஆல்டர்னேட் ஃபோர்ஸஸ் ஆர்எஸ்எஸோட பி டீம், பிஜேபியினுடைய பி டீம் அப்படிங்கிற அந்த தியரியினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக பார்க்கணுமா உங்கள் பார்வை? திருமா வந்து நண்பர் திருமா வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஐ ஒன்ட் சே ஹீ இஸ் நாட் ஹைடிங் இஸ் கிளீ. அவர் தன்னுடைய குதூகூலத்தை மறைக்கிறார் என்று நான் சொல்லவில்லை. அது மனிதாபிமானம் இல்லாத ஒரு பேச்சாக இருக்கும். அவர் மகிழ்ச்சி அடைந்தார் இந்த சம்பவத்தில் என்று நான் கண்டிப்பாக சொல்லவில்லை. பட் த பிக் பட் திருமா வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளாக திருமாவுக்கு இருந்த டைலமா, விஜய் தங்களுடைய வாக்குகளை விசிகா வாக்குகளை கணிசமாக உடைக்கிறார், திருமா விஜய் பக்கம் போகிறார் என்றெல்லாம் ரூமர்ஸ் வந்தபோது அது பெரிய அளவில் மறுதளிக்காமல் ஒரு சாஃப்ட் ஹேண்டில் விஜய் மீது திருமாவுக்கு இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த புத்தக வெளியீட்டு விழா உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனந்த விகடன் டாக்டர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, ஆதவ் அர்ஜுனா விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் திருமாவோட பெயர் போடப்பட்டு அப்புறம் அது அவர் கலந்து கொள்ளாமல் மறுதளித்தார். திருமாவுடைய அதில் விஜய் வந்து திருமாவை நேம் பண்ணியே சொன்னார். உங்களுக்கு தெரியும், அவரோட மனசு இங்கே தான் இருக்கும்லாம் சொன்னார். ஸோ தன்னுடைய வாக்குகளை விஜய் ஸ்வீகாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நன்றாக அறிந்த திருமா ஒரு அரசியல்வாதியாக அது அவருக்கு ஏற்படுத்திய மன உளைச்சல், கோபம் அவை எல்லாம் இன்று தணிந்து நிம்மதி பெருமூச்சு விடுகிறார் திருமா. ஏனெனில் அரசியல் ரீதியாக தன்னுடைய வாக்கு வங்கியை சூறையாடுவதற்கு விஜயால் இனிமேல் ஒரு கன்வின்சிங்கான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதோ பேசுவதோ இயல்பானது அல்ல. இனி அது கடினமானது என்ற யதார்த்தம் திருமாவுக்கு புரிகிறது. ஆஃப்டர் ஆல் திருமா இஸ் அ பாலிட்டிஷியன். அடிப்படையில் திருமா ஒரு அரசியல்வாதி.
அதுவும் தேர்தல்கள் வெகு விரைவில் வர இருக்கின்ற சூழ்நிலையில் தன்னுடைய வாக்கு வங்கியை இனி தான் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என விஜய் வருகையால் தன்னுடைய வாக்கு வங்கி சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற உண்மை தெரிந்த திருமா இந்த சம்பவத்திற்கு பிறகு அது அவ்வளவு சுலபமானதல்ல. அப்படியே இருந்தாலும் தன்னால் தன் வாக்கு வங்கியை தக்க வைக்க சாலிட் ரீசன்ஸை, வலுவான தர்க்கவியல் நியாயங்களை எடுத்து வைக்க முடியும் என்று நம்புகிறார். பொலிட்டிக்கலி திருமாவளவன் இப்போ ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கார். பிகாஸ் விஜய் இஸ் எக்ஸ்போஸ்ட். சீமானை பொறுத்த வரைக்கும் அது வேறு கதை. அவர் வாக்கு வங்கியும் ஓரளவு போச்சு. அவர் இனிமேல் கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து தான் திருமா மேலே அடிப்பார், விஜய் மேலே அடிப்பார். ஸோ 2 பேர் இதில் இந்த சம்பவத்துக்கு பிறகு பொலிட்டிக்கலி ஈஸியாக ப்ரீத் பண்ணுறாங்க. அரசியல் ரீதியாக கொஞ்சம் படுத்தி கொண்டு நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள்னா அது ஒன்று திருமா, இன்னொன்று சீமா. இதில் கூட பாதிக்கப்பட்டவர்கள் 1/3 பட்டியலின மக்கள்ங்கிற மாதிரியான டேட்டாஸ் SC/ST கமிஷன் ஃபீல்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ SC/ST கமிஷன், நேஷனல் SC/ST கமிஷன் வர்றதோ, அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உள்ளே வர்றதோ, மத்திய அரசு அதன் மூலமாக சில ரிப்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டு டிவிகேக்கு அதை நோக்கி உள்ளே கொண்டு வருவதற்கு அதை பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு சூழல். 100%. ஏன்னா பாஜகவோட அல்லது RSSோட கொஞ்சம் நெருக்கமாகவே காட்டிக்கொள்ளக்கூடிய ஊடகங்களில் கருத்தாளர்களாக வரக்கூடியவர்கள் அமித்ஷாட்ட ஏற்கனவே 4 ரிப்போர்ட் இருக்குது. ஒன்று நிர்மலா சீதாராமன் போய் கொடுத்தது, இன்னொன்று கவர்னர் கொடுத்துருக்கிறது, மூன்றாவது பார்த்திங்கன்னா NDAவோட ஃபேக்ட் ஃபைண்டிங் அவங்க ப்ளஸ் இன்டெல் ரிப்போர்ட்டு போயிருக்கு. இப்போ CRPF ரிப்போர்ட்டும் இருக்கும்போது இது எல்லாத்தையும் வச்சு உள்ளே கொண்டு வர்றது எப்படின்னு அமித்ஷாவுக்கு தெரியும்னே ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லை, இந்த இப்போ நிர்மலா சீதாராமனோட ரிப்போர்ட்டோ NDA ரிப்போர்ட் எல்லாமோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் விஜயை பணிய வைக்க வாய்ப்பு கிடையாது. திமுகவிடமிருந்து தப்ப வேண்டும் என்றால், திமுக அரசிடமிருந்து தப்ப வேண்டும் என்றால், எஸ்பெஷலி ஆஃப்டர் த லீகல் ப்ராசஸ் ஹஸ் பின் இனிஷியேட்டட் அண்ட் தட் டூ ஆஃப்டர் கோர்ட்ஸ் சிவியர் அப்சர்வேஷன்ஸ், ராதர் ஸ்ட்ரிக்சர்ஸ், இஸ் பொலிட்டிக்கலி இன் அ டைட் ஸ்பாட். நீங்கள் அண்ட் லீகலி ஆல்சோ இஸ் ரொம்ப ரொம்ப ஒரு புதகுழிக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டு இருக்கு. எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஃபார் யுவர் பாலிடிக்ஸ். அப்சல்யூட்லி. சி இந்த கார்க் தலைமையில், அஸ்ரா கார்க் தலைமையில் போடப்பட்ட SITன்றது இட்ஸ் அ கிளியர் வார்னிங், இட்ஸ் அ மெசேஜ். த கவர்மெண்ட் இஸ் சீரியஸ். கோர்ட்டு தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்குது, பட் கோர்ட் இஸ் நாட் மானிட்டரிங் இட். எனக்கு தெரிஞ்சு அஸ்ரா கார்க் அப்பாயின்மெண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி இவங்க அப்பீலுக்கு போவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில் கோ ஃபார் அப்பீல். தே ஆர் அக்செப்டிங் இட். எவிடன்சஸ்லாம் கரூர் போலீஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரூஃப் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் அக்செப்டட் அஸ்ரா கார்க் அப்பாயின்மெண்ட்டு. அப்போ ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் த லா, ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ராதர் வில் டிசன்ட். அமித்ஷா ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அது நேச்சுரலி அங்கே போய் நேச்சுரலி. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லா அண்ட் ஆர்டர்ஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். கண்டிப்பாக அவங்க ஸ்டேட் சீரியஸாக தான் வியூ பண்ணும். அப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் தேவையில்லை. ஒன்று திமுக கிட்டேருந்து தப்புறது, அதுக்கு அவர் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகணும். இன்னொன்று அவருக்கே ஒரு பிரத்யேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆஃப்டர் ஆல் இஸ் அ ஹைலி பெய்டு ஆக்டர். ஃபினான்ஷியலி அவருக்கு சிக்கல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் இருக்குன்னு சொல்லலை. பெரிய அளவில் பணம் வச்சுருக்கவர் தான் பிஜேபி எதிர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த குரூடு லாஜிக்கில் பேசுகிறேன். அப்படி பார்க்கும்போது இங்கே திமுகவையும் பகைச்சிக்கிட்டு அங்கே பிஜேபியையும் ரப் பண்ணிக்கிட்டு, அதாவது திமுகவை எதிர்க்கணும்னா நீ பிஜேபியோட குட் புக்ஸில் இருக்கணும். மினிமம் பிஜேபியோட தொடாமலாக இருக்கணும். நீ பிஜேபியோட குட் புக்ஸ்லையும் இல்லாமல், நீங்கள் பிஜேபியோட குட் புக்ஸ்லையும் இல்லாமல் திமுகவுக்கு எதிராக ஹேமர் அண்ட் டாங் போவீங்கன்னா இட்ஸ் அன் அன்டெனபிள் சிச்சுவேஷன். ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் இன்றைக்கி விஜய்க்கு இருக்கக்கூடிய, இஃப் வி வாண்ட்ஸ் டு கண்டினியூ இன் பாலிட்டிக்ஸ், அவர் அரசியலில் தொடர விரும்பினால், வாக்கு வங்கி அரசியலில் தொடர விரும்பினால், விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பிஜேபி NDA கிட்ட போகிறது தான். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது அதை நோக்கி தான் நகரும். தட்ஸ் தி நேச்சுரல் கொரோலரி. அந்த கிராவிடேஷன் அங்கே தான் போகும்னு எனக்கு தோணுது. ஒரு நிறைவு கேள்வி சார். ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு, இன்னமும் சீன் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படிங்கிறத ப்ராப்பராக கிளியர் பண்ணலங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. பாதிக்கப்பட்ட இடங்கள் அங்கே இருந்த கடைகள், அது எதுவுமே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்னும் அவங்கக்கிட்ட திரும்ப அதை கையில் எடுப்பதற்கான சூழல்கள் உருவாகலை. ஏன்னா திரும்ப யாராவது விசிட் வராங்க. இன்றைக்கி SC/ST கமிஷன் போகும்போதும் அந்த சம்பவ இடத்தை அவங்க கவர் பண்ணி க்ரைம் சீன் அப்படிங்கிற மாதிரி அதை போட்டு வச்சுருக்காங்கிறது தான் இருக்குது. அந்த மக்களுக்கு நார்மல் சீனம் திரும்புறதை என்ஷூர் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல, அது யார்கிட்ட நம்ம அதை வைக்க முடியும்? அதே போல் ஸ்டேட்டு தாங்க பண்ணணும் அதை. அஃப்கோர்ஸ் இப்போ SIT வந்திருக்கு, 2 நாளில் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. இதில் என்னால் ரொம்ப தெளிவாக இதில் பேச முடியாது. நான் இதில் கவர்மெண்ட்டை
பெரிய அளவில் மற்ற விஷயங்களை குறை சொல்கிற மாதிரி என்னால் குறை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 40 பேர் செத்துருக்கான். இட்ஸ் அ கிரிமினல் கேஸ், இட்ஸ் அ கிரைம் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி நடந்தது, மனித குலத்துக்கு எதிரான குற்றம். இதெல்லாம் 11 குழந்தைகள் கொல்லப்படுதுன்னு போது நமக்கு அப்படியே மனசு பதைக்குது. அதாவது நினச்சி பார்க்க முடியாத அவலங்கள் இதெல்லாம். எந்த பாவமாக அறியாத குழந்தைகள் கொல்லப்படுது, மனிதனோட முட்டாள்தனத்தால் இது நடக்குது அப்படின்னும் போது இது ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை. இது அன்லைக் அதர் இஷ்யூஸ். அப்போ கோர்ட் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டிருக்குதுன்னும் போது ஐ திங்க் வி ஹேவ் டு வெயிட் பண்ணணுன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. அதில் நார்மல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகிற எதையுமே நம்ம ஏற்றுக்க முடியாது. ரொம்ப இருக்கும்போது ட்ராமா அது உண்மை. அந்த ட்ராமாவுக்கு உட்பட்டவர்களுக்கு அது ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது தோஸ் ஆர் ஆல் வெரி நேரோ ஸ்ட்ரெச்சஸ்ன்றாங்க. எனவே இப்போ எஸ்ஐடி போட்டிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க இப்போ கரூர் போலீஸ்லேருந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அதை ஸ்டார்டட் ஷிஃப்டிங் இட் டு எஸ்ஐடின்னு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் அக்செப்டட் த எஸ்ஐடி. வீடியோகிராஃப் பண்ணிடுவாங்க அப்படி தான் தோணுது எனக்கு. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பிக் ப்ராப்ளம். திஸ் பி சார்ட்டட் அவுட்னு தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் சார், இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது. ஏன்னா இந்த கரூர் இன்சிடெண்ட்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குமான பாடம் என்னவாக இருக்குது. 41 உயிர்களை கொடுத்து நம்ம கற்றுக்கிட்டு கொண்டு இருக்கக்கூடிய பாடம்ங்கிறது இட்ஸ் ஸோ காஸ்ட்லி. பட் அது ஃபர்தராக பல விஷயங்களுக்கான சொல்யூஷன்ஸை நோக்கி போனால் அதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். இது பொலிட்டிக்கலி லீகலி எப்படி போகுதுங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு இருக்கிறதுக்கு மிக நன்றி சார்.